ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கூட்டு ரெசிபி முள்ளங்கி கூட்டு தான் செய்ய போகிறோம். முள்ளங்கியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி முள்ளங்கியில் ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம சாம்பார்லாம் சேர்த்தோம்னா முள்ளங்கி தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ருவாங்க. ஆனால் இந்த மாதிரி கூட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் சுத்தமாக இருக்காது. சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூட்டுக்கு பருப்பு முள்ளங்கி வேக வச்சுக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் 100 கிராம் அளவுக்கு ஊற வச்ச பாசி பருப்பு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பல்லு பூண்டு, இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், இது கூட கட் பண்ண முள்ளங்கி சேர்த்துக்கிறேன். 2 பெரிய சைஸ் முள்ளங்கி மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் இந்த பருப்பு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். முள்ளங்கிலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு வைக்கும், அதனால் லைட்டாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இப்போது லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். நான் 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது கூட்டுக்கு தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கடுகு பொரியட்டும். நம்ம சேனலில் நிறைய கூட்டு ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வேக வச்ச முள்ளங்கியும் பருப்பும் சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சதுனால கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு பொரியல் மாதிரி கூட்டு வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை விட கொஞ்சம் திக்காக கூட வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இது கூட 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இப்போது அதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது கூட்டுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, லைட்டாக குறன்னு இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் கூட்டு இதை விட கொஞ்சம் ட்ரையாக பொரியல் மாதிரி செய்கிறீங்கன்னா தேங்காய் அரைச்சி சேர்க்கறதுக்கு பதிலாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது அதை நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். முள்ளங்கியில் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவைன்னா செக் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக அதில் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கூட்டில் முள்ளங்கியோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது, ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சாதத்து கூடலாம் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட ஒரு அப்பளம் வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.